ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெல்லா மேரிஸ் நீட் அகாடமி. ஸோ நம்மளுடைய நீட் ஃபிசிக்ஸ் ஆன்லைன் சீரீஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப கவனமாக கவனிக்கணும். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆர் சேஞ்ச் இன் ஸ்டேட், அதாவது நிலை மாற்றம். ஓகேங்களா? நிலை மாற்றம். ஓகேங்களா? இது எந்த சாப்டர்லேருந்து வருது? தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இதில் வந்து நிலை மாற்றம் அப்படின்ற சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீராவியானது 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 20 கிராம் நீரின் வழியே 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீராவியானது 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 20 கிராம் நீரின் வழியே செலுத்தப்படுகிறது. நீரானது 80 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை அடையும் போது எஞ்சியிருக்கும் நீரின் நிறை, நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் 1 கேலரி இஸ் டிகிரி செல்சியஸ் பெர் கிராம். ஓகேங்களா? ஓகே, நீராவின் உள்ளுறை வெப்பம் வந்து கொடுத்துட்டாங்க 540 கேலரி கிராம். ஓகேங்களா? ஸோ ஸ்டீம் அட் 100 டிகிரி செல்சியஸ் இஸ் பாஸ்ட் இன்டு 20 grams of water at 10 degree Celsius. ஓகேங்களா? When water acquires a temperature of 80 degree Celsius, the mass of water present will be specific heat of water கொடுத்துட்டாங்க. specific heat of water எதனது? தன்வெப்ப ஏற்புத்திறன். அந்த தன்வெப்ப ஏற்புத்திறன் வந்து 1 கேலரி கொடுத்துருக்காங்க. latent heat of steam கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுறை வெப்பம், நீராவியின் உள்ளுறை வெப்பம் வந்து 540 கேலரிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க? ஸ்டீம் வந்து 100 டிகிரி செல்சியஸில் உள்ள ஸ்டீம் நீராவி வந்து என்ன ஆகுது அப்படின்னா 20 கிராம் வாட்டர், அதுவும் 10 டிகிரி செல்சியஸில் இருக்கிற வெப்பத்தில் இருக்க 20 கிராம் நிறை கொண்ட நீரில் அதை பாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? அது வந்து செலுத்தப்படுது. ஓகே, ஸோ அப்போது என்ன ஆகும்? ஸோ அப்போ வாட்டர் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீர் வந்து 80 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை அடையுது. ஓகேங்களா? அப்படி அடையும் பொழுது நீருடைய நிறை என்ன? நீருடைய நிறை என்ன? மாஸ் ஆஃப் வாட்டர். சரிங்களா? நீருடைய நிறை, நீரின் நிறை என்ன? ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, 100 டிகிரி செல்சியஸில் இருக்கிற ஸ்டீம், அதாவது நீராவி என்ன பண்ணுறாங்க, 20 கிராம் கொண்ட வாட்டர், நீர் இல்லையா, 20 கிராம் வாட்டர் நீரில் செலுத்துகிறாங்க. ஓகே, தென் 100 டிகிரி செல்சியஸ் ஸ்டீம் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்? அந்த 100 டிகிரி செல்சியஸ் ஸ்டீம் வந்து என்னமா ஆகும்? அது வந்து ஸோ வாட்டர் வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருக்குது? வாட்டர் வந்து 10 டிகிரி செல்சியஸில். வாட்டர் வந்து 20 டிகிரி செல்சியஸில் இருக்க வாட்டர் எவ்வளோ இருக்குது? 10 டிகிரி செல்சியஸ். 10 டிகிரி செல்சியஸில். ஓகேங்களா? ஸோ ஸ்டீம் வந்து அந்த வாட்டரில் போகும்போது, அந்த நீராவி வந்து நீரில் போய் செலுத்தப்படும் போது என்ன ஆகும்? கண்டென்சேஷன் நடக்கும் இல்லையா? கண்டென்சேஷன்றது என்னது? நீராவியானது நீராக மாறுறது இல்லையா? ஸோ அப்போ என்ன நடக்கும்? நீராவி வந்து என்னவா மாறும்? நீராவி வந்து என்னமா மாறும்? அது வந்து நீராக மாறணும். ஸோ அப்போ இந்த நீராக மாறுது அப்படின்னா அப்போ என்ன நடக்கும்? அதில் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? Q1 அப்படிங்கிறது என்னது? Qன்றது ஒரு வெப்பம். ஸோ அந்த வெப்ப ஆற்றல் என்ன பண்ணும்? நீராவியை நீராக மாற்றணும் இல்லையா? அதுதான் என்னென்னு பண்ணுறோம், ml உள்ளுறை வெப்பம். இது வந்து மாஸ் நிறை, இது வந்து உள்ளுறை வெப்பம் இல்லையா? ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு? ஸ்டீம் வந்து என்ன ஆயிடுச்சு? வாட்டராக மாறிடுச்சு. அதாவது நீராவியானது நீராக மாறிடுச்சு. நீராவியானது நீராக மாறிடுச்சு. ஓகேங்களா? நீராவியானது நீராக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லை, நீராவியானது என்னவா மாறணும்? இப்போது இந்த 10 டிகிரி செல்சியஸ்க்கு என்ன ஆகும்? மாறணும் இல்லையா?
இல்ல. இந்த வாட்டர் வந்து அதாவது நீர் வந்து 80 டிகிரி செல்சியஸ் ஆகும் பொழுது, நீர் வந்து என்ன ஆகுது? 80 டிகிரி செல்சியஸ் ஆகுது. நீர் வந்து 80 டிகிரி செல்சியஸ் ஆகுது. அப்படின்றப்போ, இந்த நீராவியானது என்ன ஆகும்? அப்போ நீராவிக்கு ஏற்கனவே 100 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இப்போ அது என்னவா மாறுது? இப்போ வாட்டரா மாறிடுச்சு. அதாவது நீரா மாறிடுச்சு. இந்த நீர் என்னவாகும்? இந்த நீர் வந்து அதாவது இந்த நீர் வந்து எவ்வளோல இருக்கு? 100 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இது என்னவா மாறணும்? இது வந்து 80 டிகிரி இது வந்து 80 டிகிரி இல்லையா? இதுக்கு என்ன ஃபார்முலாமா? எம் சி டெல் இல்லையா? எம்ங்கிறது நிறை, சிங்கிறது என்னது? தன்வெப்ப திறன், ஸ்பெசிஃபிக் ஹீட், டெல்டிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், வெப்ப மாற்றம். ஓகேங்களா? ஸோ எம் அப்படி வச்சுக்கலாம். ஓகே. சி வந்து 1 இல்லையா? டெல்டி வந்து என்னது? 100 மைனஸ் 100 மைனஸ் 80. அப்போது இது என்ன ஆகுது? இந்த எம்எல் இருக்கு இல்லையா? அது என்ன ஆகுது? ஸோ எம்எல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். Q1. ஸோ இது என்னது? Q1 வந்து எம் இன்ட்டு எல். எல் என்னது? ஸ்டீம்லேருந்து நீராவியானது நீராக மாறுது. அப்போ எம் என்னதுமா? 540 இல்லையா? கொஷினில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போது இது வந்து நீராவியானது. ஓகேவா? இதில் இப்போ நீருக்கு எடுத்துக்கலாமே. நீர் என்னவா மாறுது? வாட்டர். வாட்டர் என்னவா மாறுது? ஸோ நீர் வந்து முதல்ல எவ்வளோல இருக்குது? நீர் வந்து ஸோ நீர் வந்து 10 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போ 80 டிகிரி செல்சியஸ். ஆனால் அது வந்து இப்போ நீர் வந்து என்ன இருக்குமா? வெப்பத்தை ஏற்றுக்கு வெப்பத்தை கேட்டால் வெப்பத்தை ஏற்றுக்கு இல்லையா? ஹீட் கெயின்டு. ஸோ அது என்னென்னு எழுதலாம் அப்படின்னா என்ன எழுதலாம்? Q3ன்னு சும்மா எழுதுறேன். Q3 இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு சி இன்ட்டு டெல்டா. எம் என்னது? 20 கிராம். சி வந்து 1. டெல்டி என்னது? டெல்டி என்னதுமா? ஏற்கனவே எவ்வளோல இருந்தது? 10 டிகிரி செல்சியஸ் வந்து இப்போ 80 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போ என்ன எழுதலாம்? 80 மைனஸ் 10. ஓகேங்களா? சரி, இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது நீராவியானது என்ன ஆகுது? நீராவியானது என்ன ஆகுதுமா? இட் லூசஸ் ஹீட். அது வந்து வெப்பத்தை இழந்திருக்கு. வெப்பத்தை என்ன இருக்குது? இழந்திருக்கு. வெப்ப இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ வெப்ப இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா இங்கே மொத்தமாக எவ்வளோனா Q1 ப்ளஸ் Q2 இதான் வெப்ப இழப்பு. ஹீட் லாஸ்ட் வெப்ப இழப்பு வந்து பார்த்தோம்னா Q1 ப்ளஸ் Q2 1 ப்ளஸ் Q2 இது வெப்ப இழப்பு. ஓகேங்களா? ஸோ Q1 ப்ளஸ் Q2 Q1ங்கிறது என்ன? எம் இன்ட்டு எல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 540. ஓகேவா? ப்ளஸ் Q2ங்கிறது என்ன? ஸோ Q2ங்கிறது என்ன? நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ Q2ங்கிறது என்னதுமா? 20 எம். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகிடும்? 20 எம் ஆகிடும். ஓகேவா? மொத்தம் எவ்வளோ? Q1 ப்ளஸ் Q2 என்னது? Q1 ப்ளஸ் Q2 என்னது பார்த்தோம்னா 540 ப்ளஸ் 20. அது வந்து எவ்வளோ ஆகுது? 540 ப்ளஸ் 20 எம். ஸோ 560 எம் ஆகிடுது. 560. சரி, இப்போ ஹீட் கெயின் அதாவது வெப்ப ஏற்பு நீரோடைய வெப்ப ஏற்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 20 இன்ட்டு 7. அது என்னது? 1400. சரி, பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி அதில் கலோரிமெட்ரி கோட்பாடு இருக்கு இல்லையா? கலோரிமெட்ரி கோட்பாடு. ஸோ கலோரிமெட்ரி கோட்பாடில் என்ன சொல்லியிருக்கு? ஹீட் கெயின்டு அதாவது வெப்ப ஏற்பு ஈக்குவல்ஸ் வெப்ப இழப்பு லாஸ்ட். வெப்ப இழப்பு. ஸோ ஹீட் கெயின்டு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் கெயின்டு எவ்வளோ? ஸோ இங்கே யார் ஹீட் கெயின் பண்ணியிருக்கா? நீர் தான் வந்து ஹீட் கெயின் பண்ணியிருக்கு. ஸோ அது எவ்வளோ? 1400. 1400. லாஸ்ட் எவ்வளோ? 560. 00 அடிச்சிடலாம். 7 டேபிளில் போடலாம். 8 7s are 50. 8 7s are 50. 140 இருக்குது. 20 7s are 140.
இப்போ இந்த எம் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எம் ஈக்குவல்ஸ் டு என்ன வரும் 20/8 ஓகேவா. ஸோ 4 2s are 8, 10 2s are 20, 2 2s are 4, 5 2s are 10. ஸோ அப்போ 5/2 வருது ஈக்குவல்ஸ் டு 2.5 kg, சாரி 2.5 grams, 2.5 grams வருது. நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே நீரோடைய நிறை என்னது, ஏற்கனவே நீரோடைய நிறை வந்து 20 கிராம், ஏற்கனவே நீரோட நிறை வந்து 20 கிராம். இப்போது இந்த நீராவியானது நீரோடு செலுத்தப்படும் பொழுது நீராவி என்னவா மாறும், நீராவி வந்து நீராக மாறும். ஸோ இப்போ இந்த 20 கிராம் ப்ளஸ் என்னவா இருக்கும், ப்ளஸ் இந்த 2.5 கிராம்ஸ் மொத்தம் எடுத்தோம்னா 22.5 கிராம். டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நீங்கள் அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ 1 கிராம் நீராவியானது 1 கிராம் பனிக்கட்டியுடன் கலக்கும் போது கலவையின் தொகுப்பயன் வெப்பநிலை யாது. ஸோ 1 கிராம் ஸ்டீம், சரிங்களா, 1 கிராம் ஸ்டீம் வந்து 1 கிராம் ஆஃப் ஐஸ், தட் இஸ் பனிக்கட்டி இல்லையா, கிராம் ஆஃப் ஐஸோட கலக்கும் பொழுது ரிசல்டன்ட் டெம்பரேச்சர் தொகுப்பயன் வெப்பம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய அந்த கலவையோடைய தொகுப்பயன் வெப்பம் எவ்வளோ. 1 கிராம் ஆஃப் ஸ்டீம் இல்லையா, கிராம் ஆஃப் ஐஸ் பனிக்கட்டியோடு செலுத்தப்படுது. இப்போ 1 கிராம் ஆஃப் ஐஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1 கிராம் ஆஃப் ஸ்டீம் அது என்ன ஆகுது, அது எதை இது பண்ணுதுன்னா 1 கிராம் ஆஃப் ஐஸை மீட் பண்ணுது, சரிங்களா. 1 கிராம் ஆஃப் ஸ்டீம் வந்து 1 கிராம் ஆஃப் ஐஸை மீட் பண்ணும். அப்படி மீட் பண்ணும்போது ஸ்டீம் என்னவா நீராக மாறும். ஸ்டீம் வந்து நீராக மாறுறதுக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ வந்து எனர்ஜி, அதாவது ஆற்றல் தேவை. ஸோ ஆற்றல் தேவை, எவ்வளோ வெப்ப ஆற்றல் தேவை அப்படின்னா நமக்கு தெரியும் எவ்வளோ, 540 கேலரிஸ், 540, புரியுதுங்களா. அதுவே இப்போ 1 கிராம் ஆஃப் ஐஸ் இருக்கு இல்லையா, அது 1 கிராம் ஆஃப் பண்ணி இவ்வளோ நமக்கு இது இருக்கும். இப்போது இது வந்து நம்மகிட்ட 540 கேலரி இருக்குது இல்லையா, 540 கேலரி ஸ்டீமில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போது இது ஸ்டீம் வந்து நீராவி வந்து பனிக்கட்டியோடு செலுத்தப்படும் பொழுது பனிக்கட்டிக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா அது வந்து நீராக மாறுறதுக்கு அதுக்கு எவ்வளோ லேட்டன்ட் ஹீட், சரிங்களா, உள்ளுரை உருகுதல் இல்லையா, உள்ளுரை உருகுதல் எவ்வளோ தேவைப்படும், 80 கேலரி தேவைப்படும். 80 கேலரி, இந்த 80 கேலரி தான் அதுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ ஐஸ் வந்து ஸ்டீமாக மாறும்போது என்னமா ஆகும், அதாவது பனிக்கட்டு வந்து நீராவியாக மாறும்பொழுது எம் இன்ட்டு எல். இப்போ ஐஸ் வந்து என்னவா மாறிடுச்சு, நீராக மாறிடுச்சு. ஐஸ் வந்து நல்லா பாருங்கள், ஐஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளுரை ஆயிடுச்சு. இப்போது உள்ளுரை வெப்பனால வாட்டர் நீராக மாறிடுச்சு. எவ்வளோ, 0 டிகிரி செல்சியஸில் மாறிடுச்சு. புரியுதா, ரைட். இப்போது இந்த ஸ்டீமில் 540 கேலரி இருக்குது, அதில் 80 கேலரி நம்ம ஐஸ் யூஸ் பண்ணிட்ட பிறகு நமக்கு என்ன ஆகிடுது, அது நீராக மாறிடும். மீதி இருக்கிறது என்ன ஆகும், இப்போ மீதி இருக்க என்னதாகும், இதே நீர் வந்து என்ன ஆகிடும் 100 டிகிரி செல்சியஸ் ஆகிடும். இதே நீர் வந்து என்ன ஆகிடும் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ ஐஸ் பனிக்கட்டி என்ன பண்ணுது, ஐஸ் வந்து என்ன ஆகுது, வெப்பம் ஏற்குது. ஹீட் வந்து என்ன பண்ணுதுமா, கெயின்டு பண்ணுது. ஹீட் கெயின்டு பை ஐஸ், புரியுதா. ஸோ இப்போது பனிக்கட்டி வந்து இப்போது என்ன ஆகுது, வெப்பம் ஏற்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வெப்பம் ஏற்கும்போது என்ன ஆகிடுது, அது வந்து நீராக மாறிடுது 0 டிகிரி செல்சியஸ். ப்ளஸ் இப்போ என்ன ஆகிடும், அந்த நீர் வந்து என்ன மாறிடுது 100 டிகிரி செல்சியஸாக மாறுது. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன, சி டெல்டி. சிங்கிறது என்னது, தன்வெப்ப ஏற்புத்திறன், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேங்களா. இப்போ டெல்டிங்கிறது என்னது, டெல்டிங்கிறது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், அதாவது வெப்ப ஸோ இப்போது எம் இல்லைங்களா, அதாவது 1 கிராம் நிறை வந்து என்னது 1 கிராம் தான். ஸோ 1 கிராம். ஓகே. எல் வந்து என்னதுமா, உள்ளுரை உருகுதல் எவ்வளோ, 80 கேலரி, ரைட். இப்போ எம் வந்து எவ்வளோ, நிறை வந்து எவ்வளோ 1.
ஓகே, தன்வெப்ப ஏற்புத்திறன் அதுவும் 1 கேலரி தான். ΔT என்னது? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். என்ன ஆகுது? நீர் வந்து 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? 100 மைனஸ் 0 டிகிரி இல்லையா? கிளியரா? ஸோ இப்போ இதான் ஆகிடும் 1 இன்ட்டு 80. ஸோ 80 ப்ளஸ் 100. அப்போ என்ன ஆகிடுது? 180 ஆகிடுது. 80 ஆகிடுது. கிளியராமா? இப்போ என்னது? 180 கேலரி. 180 ஹீட் கெயின்ட் பை ஐஸ். புரியுதுங்களா? ஹீட் கெயின்ட் பை ஐஸ். அதாவது பனிக்கட்டி ஏற்றுக்கொண்ட ஆற்றல் வந்து இவ்வளோ. சரிங்களா? வெப்ப ஆற்றல் இவ்வளோ. பட் ஆனால் ஏற்கனவே எவ்வளோ இருக்குது? 540 கேலரி இருக்குது. எதில்? நீராவியில். ஸோ நீராவியில் இவ்வளோ இருக்குது. பட் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம்? 180 கேலரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்ன ஆகிடுது? அது வந்து பனிக்கட்டி வந்து நீராக மாறுது. அப்புறம் நீர் வந்து 100 டிகிரி செல்சியஸாக மாறிடுது. புரியுதுங்களா? 100 டிகிரி செல்சியஸாக மாறிடுது. நல்லா பாருங்கள். இந்த கலவையில் என்ன இருக்குது? உள்ள ஸ்டீம் இருக்கும். ஸோ ஸ்டீமில் வந்து அப்புறம் இப்போ வாட்டர் இருக்குது, அந்த நீர் இருக்குது. நீர் வந்து எவ்வளோ? 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ். சரி, அப்போ அந்த கலவையோட வெப்பம் எவ்வளோ? 100 டிகிரி செல்சியஸ் தான். கலவையோட வெப்பம் வந்து என்னது? 100 டிகிரி செல்சியஸ் தான். புரியுதா? கலவையோட வெப்பம் வந்து 100 டிகிரி செல்சியஸ் தான். புரியுதாம்மா? ஸோ 100 தான் ஆன்சர். புரிஞ்சது இல்லையா? ஐஸில் இருக்கிறது வந்து 540 கேலரி. சாரி, இது நீராவியில் இருக்கிறது. நீராவியில் இருக்கிறது 540 கேலரி. அது ஐஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு? 180 கேலரி தான் யூஸ் பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு மேலே என்ன ஆகிடுது? கலவையினோட வெப்பம் வந்து என்னது? 100 டிகிரி செல்சியஸ். கலவையோட வெப்பம் வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவாம்மா? ரைட். ஸோ இது வந்து ஹோம்ஒர்க் சம். ஸோ இது வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும். ஸோ பீஸ் ஆஃப் ஐஸ் ஃபால்ஸ் நம்ம ஹைட் ஹெச். ஒரு பனிக்கட்டி வந்து பார்த்தோம்னா ஒரு உயரம் ஹெச் அப்படின்ற உயரத்துலேருந்து விழுகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது? அது வந்து விழுகும் பொழுது என்ன ஆகிடுமா? அது வந்து கம்ப்ளீட்டாக உருகிடுது. சரிங்களா? மொத்தமாக அது என்ன ஆகிடுது? உருகிடுது. ஒன்லி 1/4 ஆஃப் த ஹீட் ப்ரொடியூஸ்ட் இஸ் அப்சார்ப்ட் பை த ஐஸ். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகிடுது? 1/4 அப்படின்னா என்ன அர்த்தம்? கால்வாசி ஹீட், அதாவது வெப்ப ஆற்றல் மட்டும்தான் என்ன இருக்குது? அது பனிக்கட்டியால் ஏற்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மீதம் இருக்கிற ஆற்றல் எல்லாமே என்ன ஆகிடுது? என்ன ஆகிடுதுமா? ஹீட்டாக மாறிடுது. சரிங்களா? என்ன ஆகிடுது? ஹீட்டாக மாறிடுது. விழுகும் பொழுது ஹீட்டாக மாறிடுது. ஓகேங்களா? அப்போது அந்த எந்த உயரத்துலேருந்து அது விடப்பட்டுச்சு? இதுதான் வந்து கேள்வி. சரிங்களா? ஒரு பனிக்கட்டி ஒரு ஹைட் ஹெச்லேருந்து என்ன பண்ணுறாங்க? கீழே விடப்படுது. ஒரு ஹைட் ஹெச்லேருந்து என்ன ஆகுது? கீழே விடப்படுது. ஸோ இந்த கீழே விடப்படும் போது என்ன ஆகும்? ஸோ அது வந்து என்ன ஆகும்? எனர்ஜி கெயின் பண்ணுது இல்லையா? அது ஆற்றல் வந்து ஏற்கும். அந்த ஆற்றல் ஏற்கும் பொழுது அந்த அந்த ஏற்றுக்கொண்ட ஆற்றலில் 1/4, அதாவது காவாசி ஆற்றல் தான் வந்து என்ன ஆகுது? ஐஸ் வந்து, அதாவது பனிக்கட்டி வந்து ஏற்குது. மீதி இருக்க ஆற்றலாம் என்ன ஆகிடுது? அது வந்து என்ன ஆகிடுது? ஐஸோடைய இதெல்லாமே என்ன ஆகிடுது? ஹீட்டாக மாறிடுது. அதாவது வெப்பமாக மாறிடுது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹெச் உயரத்தோடைய அளவு கேட்குறாங்க. எந்த உயரத்துலேருந்து விடப்பட்டது அப்படின்ற அளவு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஹோம்ஒர்க் சம் 1. அடுத்தது 5 கிராம்ஸ் ஆஃப் ஐஸ். ஸோ 5 கிராம் பனிக்கட்டி வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ இதை வந்து 10 கிராம் நீராவியோட, சரிங்களா, அந்த நீராவி வந்து 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கலவையோடைய வெப்பம் என்ன அப்படிங்க, இந்த கலவையோடைய வெப்பம் என்ன? அதே இதில் தான். ஸோ இதோட ஆன்சரும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. இந்த ரெண்டோட ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? ஹோம்ஒர்க் 1 ஆன்சர், ஹோம்ஒர்க் 2 ஆன்சர் அப்படின்னு நீங்கள் போடுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் புது கான்செப்டில் புது சம்ஸோடு நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் ஆன்லைன் கோர்ஸ், நீட் 2025 ஃபிசிக்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் போகுது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாகவும் தமிழ் மீடியத்துக்கு தனியாகவும். ஸோ செப்பரேட் கிளாஸஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும். சரிங்களா? ஃபிசிக்ஸ் ஒன்லி. ஸோ எப்போ வேணால் டில் நீட் எக்ஸாம் வரையுமே. ஸோ இதில் வந்து லைவ் ஆன்லைன் கிளாஸஸ், வீடியோ ரெக்கார்டிங்ஸ், அப்புறம் டெஸ்ட் சீரீஸ், ஃபிசிக்ஸ்க்கான டெஸ்ட் சீரீஸ், சாப்டர் வைஸ் டெஸ்ட் சீரீஸ், வால்யூம் வைஸ் டெஸ்ட் சீரீஸ், யூனிட் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனாகவும் தரப்படும், ஆஃப்லைனாகவும் தரப்படும்.
ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 999, ஜஸ்ட் 999 தான் இந்த ஆன்லைன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். தமிழ் மீடியம் கிளாஸஸ் செப்பரேட் ஆகும், இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் செப்பரேட் ஆகும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் NEET 2025.